ஏங்க இன்னைக்கு சினிமாக்கு போயிட்டு வரலாமா? ரொம்ப நாள் ஆச்சுங்க உங்களோட சினிமாக்கு போய். வாங்க போயிட்டு வரலாம். ஏய், தலைக்கு மேல வேலை இருக்குடி, ஊர்பட்ட வேலை இருக்கு. இந்த மாசம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அரிசி வாங்கணும், சிலிண்டர் வாங்கணும், ஏகப்பட்ட செலவு இருக்கு. இந்த அம்மாவுக்கு சினிமாவுக்கு யோ, லவ் பண்ணும்போது என்னையா சொன்ன? மாசத்துல 4 தடவை சினிமாவுக்கு கூட்டு போறேன்னு. இப்போ வருஷத்துல ஒரு தடவை தான் கேக்குறேன். அதுக்கு என்னமோ இவ்வளவு பேச்சு பேசுற? அன்னைக்கு லவ் பண்ணும்போது மட்டும் பின்னாடியே வந்து வந்து வாமா போலான்னு என்னைய கூப்பிட்ட. இப்ப நானா கூப்பிடுறேன், ஓவர் பில்டப் பண்ணிக்கிற. அதை நினைச்சு தாண்டி இன்ன வரைக்கும் நைட்ல தூங்காம இருக்கேன். என்னது? இல்லம்மா, அதையாமா ஞாபகப்படுத்துற? அதெல்லாம் ஞாபகப்படுத்தி என்னைய சின்ன குழுன்னு ஆக்கிறாதம்மா. செவனேன்னு நான் ஹாஸ்டல்ல படிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னைய பாக்குறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே 2 பஸ் ஏறி 4 ஆட்டோ மாறி வந்து உக்காந்துக்கிட்டு அந்த பார்க்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தல்ல, நீதானே அது? வந்து நின்னுகிட்டு அந்த ஐயோ அதுதான் நான் செஞ்ச பாவம். பிச்சை எடுத்த வாக்குல பிச்சை எடுத்திருந்தேன்னா, பேங்க்ல கொண்டு பணத்தை போட்டதுன்னா இன்னைக்கு நான் கோடீஸ்வரனா இருப்பேன். உனக்கு செலவு பண்ணிட்டு இன்னைக்கு உன்கிட்ட பிச்சை எடுக்கிறேன். அங்கேயும் பிச்சை எடுத்தேன், இப்பயும் பிச்சை எடுக்கிறேன். அந்த பார்க்ல உட்காந்துக்கிட்டு எனக்கு போன் அடிச்சுக்கிட்டே இருப்பியே, எப்ப வருவேன்னு. உன் மூஞ்சி ஒரு தடவையாவது பாத்துட்டு போலான்னு சொல்லி அப்படி கெஞ்சின. இப்ப என்னைய பார்த்தா என்ன உனக்கு கசக்குதா? இப்ப பாக்குற மாதிரி அடி இருக்க. அப்ப அழகா ஒல்லியா அழகா பாக்குறதுக்கு ஒரு பியூட்டி கேலா தெரிஞ்ச, இன்னைக்கு அப்படின்னு ஒரு மாட்டு கேலா தெரியற. எப்படி பார்க்க முடியுங்கிறேன். அன்னைக்கு என்னைய போன் அடிச்சு உசுர வாங்குற, இன்னைக்கு நீ என்னைய போன் அடிச்சு உசுர வாங்குற. எப்ப வருவீங்க? நீ வீட்டை விட்டு போனீங்கன்னா, இப்ப காலையில 4 மணிக்கு வெளியில போனீங்கன்னா சாயந்தரம் ஒரு 5 மணிக்காவது வீட்டுக்கு வரணும். நீ மறுநாள் காலையில தான் வர. அப்ப போன் அடிக்காம என்ன பண்ணுவாங்க? முன்ன ஊட்ட விட்டுட்டு தாண்டி போக முடியும். ஊட்ட உன தலையில தூக்கி வச்சுட்டு ஜிங்குன்னா போக முடியும்? ஜிங்குன்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஊட்ட போவாங்களா? சரி, ஏன் ஞாபகம் தான் இல்ல உங்களுக்கு? பிள்ளைங்க ஞாபகம் கூடமா இல்லையா? அந்த பிள்ளைங்களையாவது எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போகணும், எங்கேயாவது போகணும் வரணும்னு ஏதாவது உங்களுக்கு தோணுதா? ஏய், பிள்ளைங்க எல்லாம் கேட்காதே. நான் கேட்க வைப்பேன். நீ கேட்க வைப்ப, ஏன்னா நீ கேட்பயமா, அதனால கேட்கத்தான் வைப்பேன். கேனப்பய மவன் இல்லையா, கேனப்பய பொண்டாட்டி. பத்தியா நிரூபிக்கிற உன்னையெல்லாம் நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பாரு, என் புத்திய செருப்பால் அடிக்கணும். அப்பவே எங்க அம்மா சொன்னுச்சு, வேணாமா நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கமா அப்படின்னு சொன்னுச்சு. நான் கேட்டேனா? இந்த ஜென்மம் தான் வேணும்னு சுத்தி வந்தேன். இப்ப அனுபவிக்கிறேன். அதான் நான் சுத்துறேன். இப்ப என்னத்த சுத்துற? குந்தானியும் உரலையும் சேர்த்து செஞ்சு வச்ச மாதிரி உருவம், அதை சுத்தி வரும் ஜக்குளக்கு மாதிரி. ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லை. நான் தான் இழைச்சேன். நான் அப்ப இப்படி இருந்தேன், நீ இப்படி இருந்த. நான் இப்ப இப்படி ஆயிட்டேன், நீ இப்படி ஆயிட்ட. அன்னைக்கு ஒரு கையால தூக்குனேன், இன்னைக்கு இன்னும் 2 கை வந்தாலும் தூக்க முடியாதாட்டுக்கு. அந்த மாதிரி இருக்கு. இருக்கும். நான் எங்க அம்மா பேச்ச கேட்டு நான் பேசாம செவனின்னு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன். உன்னைய கட்டிக்கிட்டு நான் சின்னப்பட்டது போதும். இனிமே உன் கூட என்னால வாழ விருப்பமே இல்ல. நான் போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு. நீ போ, என்னமோ பண்ணு. அப்பவே சொன்னா நீ ஜோசியக்காரன். என்ன சொன்னா? இன்னும் 2 நாளையில உனக்கு நல்லது நடக்குன்னு. ஐயோ, அந்த ஜோசியக்காரனுக்கு ஒரு கும்பிட்டு. அப்ப நான் போனா உனக்கு சந்தோஷம், அப்படிதானே? இதுக்காகவே, நீ நிம்மதியா இருக்கிறதுக்காகவே நான் போக மாட்டேன். நான் இங்கதான் இருப்பேன். நான் வீட்டை விட்டு போனாதான் உனக்கு நிம்மதிதான். அந்த நிம்மதியை நான் கொடுக்க மாட்டேன். செத்தனாதுலயே முடிச்சிட்டான். ஆப்பா, இனிமேலு போனா என்ன போவாட்டி என்ன, நம்ம தலையெழுத்து இப்படிதான்.